30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. அவங்களெல்லாம் இந்த விஜய் வந்து இப்போ சிஎம் வந்து இதெல்லாம் கலைஞ்சி கட்சிக்காரங்களாம் தான் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதே சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கிட்டலாத்தேன்னு தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சரிக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது. குழந்தை வந்து கொடுக்குறது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட நிகழ்ச்சி இல்லை அதான் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி இணையக்கூடிய ஒரு மானங்கட்ட நிகழ்ச்சி நடக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். மக்கள் மனசில் வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த சாதா பஸ்ஸில் ஃப்ரீனீங்க, அப்புறம் டீலக்ஸ் பஸ்ஸில் மாத்திரம் டபுள் சார்ஜ் வாங்குறீங்க, அப்புறம் ஏசி பஸ்ஸில் டபுள் சார்ஜ் வாங்குறீங்க, அதை இதில் ஈக்குவல் பண்ணிடுறீங்களா? அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு இலவசம் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் இந்த காசை இதில் எடுத்துட்டீங்களா? அப்புறம் என்னத்துக்கு இலவசம்? அடுத்த கட்சி வரதுக்கு சான்ஸ் இல்லையா? அடுத்த கட்சி வராது. இவங்க சரியான அப்பா சரியாக அடக்காத எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, என்ன ஜெயலலிதா அம்மா வந்ததெல்லாம். இப்போ வந்து விஜய் நல்லாச்சு தான் பண்ணுறாரு. இப்போனா ஏற்கனவே இவங்க இதில் வந்து புற ஓடிடுச்சு. கண்டிப்பாக உண்மையாக மக்கள் மனசில் தான் இருக்கார். ஏன்னா இலவச பஸ் பேருந்து வசதி கொடுத்தாரு, எல்லா உதவிகளும் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணார், செஞ்சார். மக்களுக்காக சேவைகள் நிறையா பண்ணார், செஞ்சார். உதயநிதி ஸ்டாலின்லாம் அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணாங்க. மக்கள் மனசில் நிறையா எல்லோரோடையும் இருக்கார் அவர். ஸ்டாலின் இருக்கிறாரு மக்கள் பக்கம். அவர் ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு 1000 ரூபா ஸ்டாலின் ஐயா கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி நாங்களாம் ஆஸ்பத்திரியில் முடியாத கிடந்தோம். எங்களுக்கு காப்பீடு மூலிமா நாங்களாம் உயிர் பொழைச்சி வந்தோம். எங்களுக்கு எவ்வளோ உதவி ஸ்டாலின் ஐயா பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் செஞ்சது பூராமே மனசுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் யாருமே வந்து மாற்றம் சொல்லவே இருக்குது வாய்ப்பே இருக்காது, மாற்றம் சொல்லவும் மாட்டாங்க. போராட்டம் பண்ணுறதில்ல, தப்புனா அதுக்குண்டான ஆக்ஷனை முதலமைச்சர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எடுத்து தான் ஆகணும். பொதுமக்களுக்கு எது தீமையாக இருக்கோ, எதை தப்பு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இந்த அரசு அதை கண்டிக்கலாட்ட அப்புறம் ரெண்டும் ஒன்று தான். போன அரசுமே இந்த அரசும் அதை மக்கள் நினைப்பாங்க. ரெண்டாவது ஒரு அமைச்சர் மேலே வந்திருக்குது, அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அவரை சிக்க வைக்கிறதுக்கே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கணும். விசாரித்தா கண்டிப்பாக தண்டனை உண்டு. தப்பு நடக்கத்தான் செய்யும், மனிதன்டா தப்பு செய்கிறவன் தான். அவங்களெல்லாம் இந்த விஜய் வந்து இப்போ சிஎம் வந்து இதெல்லாம் கலைஞ்சி கட்சிக்காரங்களாம் தான் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் தெளிவாக நீக்க வேண்டியதான். யாராக தான் செத்தான், நானாக செத்தான், தப்பு செய்கிறவன் தண்டிக்க வேண்டியதான். இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ இவங்க தான் இவங்களும் இல்லாமல் இருக்காங்களா? இவங்கள சொல்லுங்கள், யார் இல்லாமல் இருக்காங்களா? ஏடிஎம்கில் இல்லாமல் இருக்காங்களா? பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறீங்க? டிஎம்கே எல்லாம் இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ புதுசாக வந்தவங்க வந்து இப்போ ஒரு கூட்டம் அதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாலும் அந்த கட்சியோடைய கொள்கையை மாற்ற முடியாது. அவங்க என்னத்தை இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறது? அது ஆரம்பத்திலே வரணும். ஒரு கட்சியில் ஆரம்பத்திலே வந்தால் தான், இடையில வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவர் சொல்லியிருந்தது இல்லையா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து 55-60 வயசு ஆனாலும் இளைஞரணி தலைவர் தான் வச்சுருந்தீங்க. இப்போ டிவிக்கள் அப்படி கிடையாது. அதெல்லாம் சும்மா இவங்க இருக்கிற காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, எப்போவுமே காட்டுறது தான். அதெல்லாம் 82 நடக்குது, 72 நடக்கிறது தான். இதெல்லாம் பல்லவி பார்த்தீங்கன்னா அதான் பல்லவி எம்எல்ஏ வந்து அவங்க குழந்தையோட வந்து சட்டசபைக்கு வந்துடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி இல்லை. சப்போஸ் ஒரு பேரண்ட்ஸு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி வரும்போது கூட்டிகிட்டு வரும்போது அது ஒன்றும் தப்பு ஒன்றும். அடுத்தவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வரலையே, தான் குழந்தைய தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குழந்தை பார்க்கட்டும், வீட்டோட இருந்தால் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் செய்யக்கூடாதா? எங்கள் பள்ளியிலே தொழுகும் போது 5 வயசு குழந்தைய கூட்டி வரக்கூடாது. இப்போ இதை மாதிரி ஒரு அஃபிஷியல் இது நடக்கும் போது குழந்தையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கிறது பெரிய தப்பு. அதே சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கிட்டலாத்தேன்னு தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சரிக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது. குழந்தை வந்து கொடுக்குறது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரசாதம் மாதிரி. ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இல்லாட்டினா மறுபடியும் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை இருக்குன்னா அதே ஆனால் இந்த வயசில் கொடுத்துருக்கான், அதனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல. வரவருக்கு இடைத்தேர்தலில் எப்படிப்பட்ட கூட்டணி அமையும்னு நினைக்கிறீங்க? எந்த கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி போடுறதுக்கே வழி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக இப்போ ஏற்கனவே டிவிக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ பழையபடி 2 கட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே அவ்வளோதான், காலி, கூடாரம் காலி ஆயிடுச்சு. பலபடி டிஎம்கே டிவிக்கு இதுதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு யாரும் தனியாக வாய்ப்பு இல்லை. திருமாவளவன் இங்கே தான் இருக்க போகிறாரு. காங்கிரஸோட இவங்க நிற்பாங்க எதிர்பார்க்குறேன். காங்கிரஸோட வந்து டிவிகே நிற்கும். டிவிகேக்கு தான் மக்களும் ஓட்டு போடுறது, நல்ல ஆதரவு அளிக்கணும். 234 தொகுதி மக்களும் நல்ல முறையில் ஆதரவு அளிக்கணும். டிவிகே நல்ல முறையில் ஆட்சி செய்துக்கணும். சிலது மற்ற மத்திய கவர்மெண்ட்டுடைய சில நெருக்குதல் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அம்மா ஆட்சி செஞ்ச மாதிரி இன்பு கண்டகரம் வந்து ஆட்சி செய்யணும். விஜய் பொறுத்தவரையில் விஜய் தேர்தலில் ஏடிஎம்கே வெற்றி பெறும், அது உண்மை. டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியாது. வருவாருங்க ஸ்டாலின் ஐயா, வருவாருங்க, கண்டிப்பாக வருவாருங்க. அவவே சொத்து அவனுக்கு சுகம், அவன் சொந்த பந்தத்தை காப்பாற்றணும், நம்ம பணம் கணத்தை காப்பாற்றணும்.
நம்ம பிடிவிடக்கூடாது, நம்ம அந்த தம்பிக்கிட்ட போனாத்தேன் வேலைக்கு ஆகுன்றதுக்காக தான் போகிறாரு. அவரும் ஒரு போட்டிருக்காரு கவனிச்சிங்களா, யாருமே வாங்க எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவனிச்சிங்களா, சரியான கருத்து அது. யார் வேணாம்னு சொல்ல, எவனுக்கு எதுக்கும் பதவிக்கு ஏற்று ஆசைப்பட்டு எதுவும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நல்ல கருத்து தான் அதெல்லாம். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே கூட பார்த்தீங்கன்னா விசிகா, காங்கிரஸ், இந்தியன் முஸ்லீம் கட்சி, அப்போ மதிமுகலாம் வந்து சேர்றாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணி, எப்படி பார்க்குறீங்க? சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஆட்சி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு இவருக்கு கலராமல் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கே ஏற்கனவே மாற்றம் தேவைப்பட்டிருக்கு, இருந்த கட்சி சரியில்லைன்ட்டு. இப்போ அவங்களே திருமாவளவனே தனி பேட்டி கூட கொடுத்துருந்தாரு, 2 நாள் 3 நாள், நேற்று கூட கொடுத்துருந்தாரு. பார்த்தேன் அவர் நான் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு, தவிர எகெயின்ஸ்டாக சொல்லலை. ஏன்னா இங்கே கரப்ஷன் இல்லை, கரப்ஷன் ஆனால் தான் பிரச்சனை ஆகும். கரப்ஷன் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கலை, யார் வாங்கினாலும் இந்த சின்சியராக தண்டிப்பேன் இருக்கார் முதல்வர். அதை அவர் கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா யாருமே அவரை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் ஆட்கள் வரக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குது. இதனால் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி சேர்ந்த எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சில இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட நிகழ்ச்சி இல்லை அதான் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி இணையக்கூடிய ஒரு மானங்கட்ட நிகழ்ச்சி நடக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோ கேவலமாக போகாதுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ஆரம்பித்தவர் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் சேர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. எடப்பாடி மத்தியில் இருப்பார், அவை உடனே குதிரை பேரம்பாங்க. குதிரை பேரெல்லாம் இல்லை, இனிமேல் இவங்க தான் வரப்போகிறாங்க, இவங்க ஆட்சி தான் ஓடும், நம்ம பொழப்பை பார்க்குறதுக்கு இவருடைய தயவு தேவைன்னு இப்போ கிளம்பி வராங்க. இல்லைன்னு இதில் வேறு குதிரை பேரம், யானை பேரம்லாம் ஒன்று கிடையாது, எல்லாரும் செஞ்சே தான் இதுக்கு முன்னால். இப்போ அன்பால தேடி வராங்க. அது ஏற்கனவே ஒன்று சேருவாங்க, இன்னும் சேரவும் மாட்டாங்க. இவங்க சேர சான்ஸ் கிடையாது, சேர மாட்டாங்க. நான் ஏற்கனவே போன அம்மா இறந்த பேர் சொன்னேன், ஜாதி கட்சிகள் வளரும், 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி பண்ணி இல்லைன்ட்டேன். சேர பார்த்தாங்க, இடையில சேர்ந்துருந்தாங்கன்னா போன தேர்தல் எம்எல்ஏ இது ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்போது இனிமேல் சேர மாட்டாங்க. நல்லதுன்னு தான் நினைக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்குவோம், ஒன்றாருந்து நாங்கள் ஏற்றுக்குவோம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.